ஆளுநர் மாநில அரசு அப்படின்னு இருந்த மோதல் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுங்கிற புள்ளிக்கு நகர்ந்துருச்சா? இப்போ ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய அதிகாரங்கள் அது தொடர்பான மோதல். இதில் ஆளுநர், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. கிளியராக இதில் பாலிசி மேக்கிங் இப்போ உச்சநீதிமன்றம் செய்யலை. உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய அந்த சுப்பீரியர் பவரை பயன்படுத்தி அவங்க ஒரு கொள்கையை வகுக்கலை. கொள்கையை வகுத்திருப்பது நாடாளுமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட, நாடாளுமன்றத்துக்கு இணையான உரிமை கொண்ட, அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையையும் உறுப்பினர்களையும் கொண்டிருக்கிற சட்டமன்றம். அமைச்சரவை எடுத்திருக்கிற முடிவு, சட்டமன்றம் இயற்றி இருக்கிற மசோதா, அது ஆளுநருடைய ஒப்புதலுக்கு போகணும்னு சட்டம் சொல்லுது. சட்டமன்றம் இயற்றி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஆளுநருக்கு அனுப்புது. ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க மறுத்துட்டார். சட்டமன்றம் இயற்றிய பாலிசி மேக்கிங், அந்த பாலிசி நீதிமன்றம் இயற்றிய பாலிசி மேக்கிங் கிடையாது. அந்த பாலிசி மேக்கிங் சட்டமா மாறணுமா, நடைமுறைக்கு வரணுமா அப்படின்றத ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ தானே தீர்மானிக்கணும். இங்க உச்சநீதிமன்றம் தீர்மானிச்சிருச்சு. ஆளுநர் தீர்மானிக்க மறுத்ததனால், குடியரசுத் தலைவர் மறுத்ததனால் என்ன செய்ய முடியும்? என்ன இருக்கு அப்புறம்? அதனுடைய எண்ட் என்ன? அதனுடைய முடிவு என்ன? ஒரு முடிவு சொல்லணும்ல. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஒரு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை, ஒரு மசோதாவை இயற்றிய பிறகு அதற்கு ஒரு முடிவு உண்டா இல்லையா? ரிஜெக்ட் பண்ணு. உனக்கு அதிகாரம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணு. அதிகாரம் இல்லைல்ல அந்த இடத்துல, இந்த மசோதாவுக்கு நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லட்டும். அவருக்கு அதிகாரம் இருந்தா, சட்டத்தில் கிரே ஏரியா இருந்தா அதை பயன்படுத்தி அவர் அதை செஞ்சிருப்பார்ல. ஏன் செய்ய முடியல? ஏன் முதலமைச்சர் தான் தீர்மானிக்கணும் அமைச்சரவையில் யார் இருக்கிறது இருக்கக்கூடாதுன்னு? இவர் செந்தில் பாலாஜியை நீக்கி உத்தரவு போட்டார்ல. ஏன் 1 மணி நேரத்தில் திரும்ப பெற்றாரு? அவருக்கு அதிகாரம் இருந்ததுன்னா கிரே ஏரியா இருந்தா கூட அதை பயன்படுத்தியிருப்பார். ஆனா அப்படி ஒண்ணு இல்லை. அவருக்கு பவர் இல்லை. இல்லாததுனால திரும்ப பெற்றுக்கொண்டார்.